கூடுதலாக 1000 மெகாவாட் மின்சாரம் வழங்க பிரதமருக்கு தமிழக அரசு கோரிக்கை. மத்திய அமைச்சர் திரு ராமகிருஷ்ணன் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதற்காக ராமேஸ்வரம் வந்துள்ளார். ஏன்டா அப்படி ஓடி வர? அமைச்சர் ராமகிருஷ்ணன்ல ராமேஸ்வரத்துக்கு வராராமா? அதுக்கு அன்னைக்கு பேசணுமே, அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை விட்டுறக்கூடாது. என்னடா அண்ணா ஜோசப் அண்ணா, என்னண்ணா அன்னைக்கு என்ன சரக்கு அடிச்சோம்? அண்ணா இதை நம்ம போதையில பேசலண்ணா. சரி, ஆனா இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும்னு நினைக்கிறியா? அண்ணா 4 நாளா நீ கடலுக்கே போலியாம செல்வி சொன்னான். அன்பு கடலுக்கு தான் போறான், அவங்க கூட போ, நான் சொல்றேன். அண்ணா என்னண்ணா நீ அவனோட சேர்ந்து உளறிட்டு இருக்க? இல்லைண்ணே, கரெக்டாக பிளான் பண்ணா அமைச்சரை கூப்பிட்டு போயிடலாண்ணே. என்னடா பிளான்? நமக்கு இதை விட்டா வேற என்ன தெரியும்? கூட்டு போறான், அப்புறம் மொத்த போலீஸ் இங்கே தான் வந்து நிற்கும், எல்லாரும் போக வேண்டியதா. இல்லைண்ணே, அவங்களுக்கு அவர் மூலமாக தான் இங்கே என்ன நடக்குதுன்னு காட்டணும். அப்போ தானே அவங்களுக்கு புரியும். நம்மால் அவர் உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. புரியுதுடா, ஆனா அவ்வளோ ஈஸி கிடையாது. தெரியண்ணே, ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும். இதுல உங்களுக்கு எதுவும் ஆச்சுன்னா? ஆகலாண்ணே, எப்படியும் கடலுக்குள்ளே ஒரு நாள் அவங்க கையால் சாகத்தான் போகிறோம். இதுக்காக செத்தா பரவாயில்ல. எப்படி பண்ண போறீங்க? ஹலோ, யாரா? எம்எல்ஏ சின்னசாமி பேசுறேன்டா. ஐயா கோயிலுக்குள்ள இருக்காரு, அடுத்தது அங்கதான். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கியா? உன் விஷயம் தானேடா, காதில் போட்டாச்சுடா. அங்க வந்து பேசிக்கலாம். ஆ ஆ ஓகே ஓகே. ஹலோ, எம்எல்ஏ சின்னசாமிங்களா? ஆமாம். நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அமைச்சர் ராமகிருஷ்ணன் இப்போ வெளியே வந்த உடனே அவர்கிட்ட ஏதாவது சொல்லி கிழக்கு பாலங்கிட்ட கூட்டிகிட்டு வந்துருங்க. நீ யாரா? இருங்க இருங்க, இது போலீஸுக்கோ இல்லை அவங்க ஆளுங்களுக்கோ தெரியக்கூடாது. டேய், யாரா நீ? அமைச்சர் எங்கள் கூட கூட்டிகிட்டு போய் ஒரு 3 மணி நேரத்தில் விட்டுருவோம். இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. முடியாதுடா. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? தெரியாமலா ஃபோன் பண்ணுறோம்? நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக நடந்துக்கிட்டா உங்கள் வீட்டில் இருக்கிற சம்சாரம், லீவுக்கு வந்திருக்கிற மருமக, பேரன், இவங்களுக்கு அந்த 20 பேர்னால ஒன்றும் ஆகாது. என்னது, எங்க வீட்லையா? உங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு கேளுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, ஃபோன் எடுக்க ஏன் இவ்வளோ நேரம்? அங்கே யார் இருக்கா? சரி, நீ பத்திரமா இரு, நான் கூப்பிட்றேன். ஹலோ, என்ன விளையாடுறியா? டைம் ஆகிக்கிட்டே இருக்கு, நான் சொல்கிறபடி செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு போலீஸையோ இல்லை உங்கள் ஆளுங்களையோ அனுப்பி வைக்காதீங்க. எங்கள் ஆளுங்க 20 பேர் அங்கே இருக்காங்க. 3 பேரை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அமைச்சர் வந்துட்டாரு, சீக்கிரம். தலைவர் போலாங்களா?
யாரா யாரா நீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? என்ன எங்க கூட்டு போறீங்க? யாரா நீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்? போட்டு நிறுத்து. சொல்லுங்கடா, என்ன எங்க கூட்டு போறீங்க? உங்களை கூட்டு போய் நாலு கணக்காக வச்சுக்க போறதில்ல. நாங்கெல்லாம் மீனவங்க, மீன் பிடிக்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் உங்களை கூட கூட்டிட்டு போறோம். சார், எதுக்குன்னு கொஞ்ச நேரத்தில் சொல்றோம். ரொம்ப கொதிக்காதீங்க, கீழே விழுந்துட போறீங்க. எங்களால உங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் டேய் ச்சே. சார், இந்த மீனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மீனை எடுத்துகிட்டு போய் உங்கள் சம்சாரம் கொடுத்து குழம்புக்கு சொல்லி சாப்பிட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்கள் பின்னாடியே தான் வருவாங்க. சார், உங்களுக்கு உங்கள் சம்சாரத்துக்கு ஏதோ பிரச்சனைன்னு பேசிக்கிறாங்களா? ஏய், சும்மா இரண்டா. சமாதானமாக போகிற வழி சொல்கிறேன்டா. எல்லை தாண்டவில்லையே, கரைகள் இங்கு தாண்டினாலே மாய்கிறோம். பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? இங்க இதுதான் நடக்குது. செத்து பிழைச்சு கேள்விப்பட்டிருப்பியா? ஆனா நாங்க செத்து போகணும்னு தெரிஞ்சதுன்னா இங்க உள்ள வரோம் சார். எங்களுக்கு பழப்பு இங்க தான் சார் இருக்கு, வேற எங்க போறது? அவங்க பாடுறதுக்கே நம்ம போலையே சார். தமிழ் ஈழத்தையே அழிச்சிட்டாங்க. என்ன சார் எங்க மேல கோவம்? யாரோ எப்போ செஞ்ச தப்புக்கு எங்களை இன்னும் பழி வாங்கணுமா? இந்த போர்னால கடல்லையும் அமைதி இல்லாம போச்சு சார். லட்சக்கணக்கில் இருக்கிறோம். சுத்தி சுத்தி ஒரே இடத்துல எப்படி மீன் பிடிக்க முடியும்? யாரை கேட்டு கச்சத்தீவு அவங்க கிட்ட கொடுத்தீங்க? மீன்கள் என்ன பெருக்கிறதுக்காக 45 நாள் கடலுக்கு போனான்னு சொல்றீங்களே, அந்த அக்கறை கொஞ்சமாவது எங்க மேல இருக்கா சார்?
எவ்வளவு போராட்டம், உண்ணாவிரதம், வேலை நிறுத்தம், எதுக்குமே இங்கே முடிவு தெரியலையே சார். முடிவு என்ன? நடவடிக்கையே எடுக்கலையே. கோர்ட்டில் கேஸ் போட்டால் தள்ளுபடி பண்ணிடுறாங்க, பிரதமருக்கு தந்தி அடிங்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. எவ்வளோ நாள் தான் சார் பேசுவீங்க? நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு மீனவனும் உயிரோடு இருக்க மாட்டான் சார். அப்புறம் நீங்கள்லாம் தான் கடலுக்குள்ளே இறங்கி மீன் பிடிக்கணும் சார். ராஜியோட சேர்த்து ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க. மிச்சம் இருக்கவங்களையாவது காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள் சார். எங்கள் நிலைமையை உங்களுக்கும் உங்கள் மூலமாக அரசுக்கும் உணர வைக்கணும் தான் சார் உங்களை கூட்டிகிட்டு வந்தோம். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து ஏராளமான மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். நள்ளிரவு மீன் பிடித்து திரும்பும் வழியில் இலங்கை கடற்படையினர் வழிமறித்து அவர்களை தாக்கியுள்ளனர். அதில் ஜோசப் என்பவரின் உயிர் பிரிந்தது. இந்த தொடர் தாக்குதலை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் மீண்டும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். விடியல் நாங்கள் காணவில்லை இங்கே, கடல் பிரித்த நாடுகள் இயற்கை எங்கள் குற்றமா? கடலும் மீனும் இன்றி நாங்கள் இல்லையே, நாம் சொந்த நாட்டின் நகரிகள் எங்கு செல்வதோ? தீர்வு இன்றி கண்களை கட்டிக்கொள்வதோ? குருதி வெள்ளமோயவில்லை, விடியல் நாங்கள் காணவில்லை.